இந்த மாதிரி ஏர் கூலர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஏர் கூலர்ல இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நீங்க ஏர் கூலர சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா, அதுக்குள்ள இந்த மாரி தான் இருக்கும். என்னன்னா இந்த கூலர் வந்து எங்க மாமா தான் குடுத்தாங்க யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி. சரி நானும் வாங்கிட்டு வந்து இந்த ஃபில்டர் மட்டும் கிளீன் பண்ணி போடுவோம்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லுமே ரஸ்ட்டா இருந்தது. சால்ட் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருந்தது. சரி ஃபுல்லுமே டீப் கிளீனிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாதி டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். அப்பதான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா கீழ இருக்கிற ஸ்க்ரூஸ் எதுவுமே லூஸ் பண்ண முடியல. ஃபுல்லுமே வந்து துரு பிடிச்சு போயிடுச்சு. கிட்ட இருக்கிற டூல்ஸ வச்சு ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓரளவுக்கு லூஸ் பண்ணிட்டேன். ஆனா ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணவே முடியல. ஃபுல்லா துரு ஏறி போயிட்டு இருந்தது. என்கிட்ட ஹீட் கன் இருந்ததுனால நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, சால்ட் வந்து திக்கான லேயர்ல ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த சால்ட்ட வந்து கிளீன் பண்றது அவ்வளோ ஈஸியாலாம் இல்ல. இது என்ன ஒரு 7 லிட்டர் கெப்பாசிட்டி கூலர் தான் இது. இது கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இத பத்திலாம் எதுவும் தெரியாம கை வைக்க வேண்டாம். எப்ப இது கழட்டி போட்டது ஒரு வேலையான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. இப்போ நானே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அசெம்பிள் பண்ணும்போது 2 ஒயர் வந்து பிஞ்சு போயிட்டு இருந்தது. எங்க கனெக்ட் பண்றதுன்னே தெரியல. எனக்கு இதெல்லாம் பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் இருந்ததுனால நான் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி வச்சுட்டேன். ஆனா நீங்க எதுவுமே தெரியாம ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் டேஞ்சர் தான். கழட்டி போட்டது ஒரு மேட்டர் இல்ல. ஏதாவது ஒயரிங் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அத பத்தி தெரியாம நீங்க ஓப்பன் பண்ண வேண்டாம். நீங்க கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு கிளீன் பண்ணிறலாம். இல்லனா கிளாத்த வச்சு வாட்டர்ல டிப் பண்ணி நீங்க கிளீன் பண்ணீங்கனாலே போதும். ஏன் கிளீன் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா, இது வாட்டர்ல ஒர்க் ஆகுறதுனால இந்த ஹனிகாம்ப் பேட்லலாம் இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஹெல்த்துக்கு கூட இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். ரொம்ப நாள் சும்மா வச்சிருந்தீங்க, ஓவர் ரஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, முடிஞ்சா ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணுங்க.